வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல நாங்க எங்களோட உலகத்துல பெரிய பதவி அதிகாரத்துல இருக்கிறவங்கள முன்னிலைப்படுத்துறோம். அவங்க கிட்ட மக்கள் கேள்வி கேட்க விரும்புறாங்க. அவங்க மேல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவங்க கிட்ட இருந்து பதில் கேட்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற வழக்கு இதோ உங்கள் முன்னாடி. பிசினஸ் டைகூன் விஜய் மல்லையா ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். ஆப்கி அதாலத்துல மக்கள் இருக்காங்க, விருந்தினரும் இருக்காரு, நீதிபதியும் இருக்காரு. வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நீதிபதி திலீப் சரியன் அனுமதி கொடுத்தா நாம் இந்த விசாரணையை ஆரம்பிக்கலாம். வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு விஜய் மல்லையா மீது. ஆப்கி அதாலத்தில் பிசினஸ் டைகூன் விஜய் மல்லையா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் கலர்ஃபுல்லான குணம் கொண்டவர். விஜய் சார், உங்க சைல்ட்ஹுட்ட பத்தி பேசணும்னா நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். அதுல பார்த்தோம்னா நீங்க ஒரு பெரிய பணக்காரரோட ஸ்பாயில் சன் ஆஃப் ரிச் ஃபாதர். பணக்கார தந்தையோட ஸ்பாயில்டு சன். எங்க அப்பா பணக்காரர் தான். ஆனா ஒரு நாளும் நான் இளவரசனா இருந்ததில்ல. என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. உங்ககிட்ட அப்படிதான் நடந்துக்கணும். நான் குறும்புத்தனம் பண்ணலன்னு சொல்ல வரல. இப்பவும் நான் குறும்புத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஐ வாஸ் ஸ்பாயில்டுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா என்னோட அப்பா எனக்கு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் தான் செட் பண்ணாரு. அதுக்காக நான் ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியதா இருந்தது. உங்க அப்பா உங்களுக்கு 400 ரூபாய் சம்பளம் கொடுப்பாராமே? ஆமா, எனக்கு 400 ரூபாய் சம்பளம் எனக்கு கிடைக்கும். அது அது 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அதிகரிக்கவும் இல்லை, இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு பயங்கர திட்டும் விழுந்திருக்காமே? அப்பா கிட்ட எனக்கு எப்பவும் திட்டு விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அம்மா கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அன்பா புரிய வைப்பாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி உங்க அப்பா ஸ்ட்ரிக்டாவும் 400 ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் எழுதுனா முதல்ல அந்த லெட்டரை படிச்சுட்டு தான் அனுப்புவாங்களாமே? கரெக்டா சொன்னீங்க. அப்படி இருந்தும் நீங்க எப்படி இப்படி மாறுனீங்க? அப்பா முதல்ல என்ன அதிதா பிகாருக்கு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாஜாத்பூர் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புனாரு. நான் அவர்கிட்ட வண்டி வேணும்னு கேட்டேன். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தாரு. சோ நான் அங்கேயே கொஞ்சம் தெளிவாயிட்டேன். ஆனா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல தெரிஞ்சது நீங்க உங்க பையன்கிட்ட ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கிறது இல்ல. இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த காலகட்டத்துல 18 வயசு வாலிப பையனை என்னால ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. ஆனா அவன் போர்டிங் ஸ்கூல்ல இருந்திருக்கான். இப்ப காலேஜுக்கு போறான். மறுபடியும் போர்டிங்ல தான் இருக்கான். ஸோ போர்டிங்ல இன்பில்ட்டா டிசிப்ளின் இருக்கு. அவன் அங்கிருந்து லீவ்ல வரும்போது இங்க பார்ட்டிஸ்லாம் போய் என்ஜாய் பண்ணுவான். இந்த வயசுல பண்ணாம வேற எப்ப போய் பண்றது? ஆனா உங்களுக்கு உங்க அப்பா உங்க 25 வயசு வரைக்கும் சைக்கிள் கூட கொடுத்ததில்ல. ஆனா நீங்க உங்க பையனுக்கு 18 வயசுலயே ஏர்கிராஃப்ட கிஃப்டா கொடுத்துட்டீங்க. பாவம், அவனுக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது. நீங்க ஏர்கிராஃப்ட பத்தி சொல்றீங்க. நான் அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட ஏர்லைன்ல லான்ச் பண்ணேன். ஆனா மீடியா நான் அதை அவனுக்கு கிஃப்ட் பண்ணதா சொல்லிட்டாங்க. சோ இதே மீடியா தான் எங்க லைஃப் ஸ்டைலை பத்தியும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் திக் ஸ்கின் ஆயிட்டேன். மீடியாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க உங்க லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணலாமே. நான் மீடியாவை சந்தோஷப்படுத்த போய் அதுக்கப்புறம் என் தலையில நான் மண்ணவாரி போட்டு கூடாதுல்ல. நான் ஒர்க் ஹார்ட் அண்ட் பிளே ஹார்டுன்ற ஃபிலாசபியில தான் நான் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்ல சுத்துறது, ரேசிங் விரும்பியா இருக்கிறது, குதிரை வளர்க்கறது, ஹை ஃப்ளை லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க என்னடானா ரொம்ப உழைக்கிறன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களே.
ஆமா, அது வந்து ஃபாஸ்ட் கார்ஸ், ரேஸ் ஹார்சஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் நீங்க சொல்றது. இது மட்டும் இல்ல, இப்படி ஒரு பழக்கத்துக்கு நாம செலவு பண்ற பணத்தை நாம சம்பாரிச்சு தானே ஆகணும். அதுதான் அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. ஆமா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா எங்களுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போனதை பாத்தீங்கன்னா, நாங்க வாழ்ற அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவர் விட்டுட்டு போனது எப்பவோ காலியாயிருக்கும். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணம் தான். அதனால நான் செலவு பண்றேன். இந்த விஷயம் உண்மையா? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பிசினஸ் ஒப்படைக்கப்பட்டது. சின்ன வயசுலயே நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க. அப்போ எல்லாரும் இந்த பையன் இந்த கம்பெனியை நாசமாக்காம விடமாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சரியா சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு யூபியோட ஷேர் பிரைஸ் 19 ரூபா இருந்தது. இன்னைக்கு 500க்கு மேல இருக்கு. சோ அதுவே சொல்லுதுல்ல. இதுல ஆச்சரியம் என்னன்னா, உங்களால இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? நீங்க வேலை பார்த்து யாரும் பார்த்ததில்ல. நீங்க எப்பவும் பார்ட்டியில இருக்கிறத தான் பார்க்கறாங்க. நான் ரெக்கார்ட பார்த்தேன். ஒரு வருஷத்துல மும்பைல இருந்து சான் பிரான்சிஸ்கோக்கு 36 டைம் டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மீடியா மீடியா எங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க பார்ட்டியில. இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, அவங்க ஆபீஸ் பக்கமே வரமாட்டாங்க. அதனால எல்லார் கண்ணுக்கும் நாங்க பார்ட்டி பண்றது மட்டும்தான் தெரியுது. என்ன கேட்டா, நான் மீடியாவுக்கு இன்விடேஷன் கூட கொடுக்கறேன். ஒரு முறை ஆபீஸ்ல வந்து பாருங்க. நான் அங்க எவ்வளவு வேலை பார்க்கறேன்னு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மீடியால நான் ஒரு கான்ட்ரவர்சி பார்த்தேன். நீங்க கிங்ஃபிஷரோட கேலண்டர் எடுத்தப்போ இருக்கிறதுலயே பெரிய மாடல நீங்க ஸ்விம் சூட்ல காட்டியிருக்கீங்க. ஆமா, ஸ்விம் சூட்டும் ஒரு Dress தான். யாராவது கடற்கரைக்கு போனாங்கன்னா சுடிதார் போட்டுக்கிட்டு போக மாட்டாங்கல்ல. ஆனா நீங்க கூட்டிட்டு போறதே அந்த கடற்கரைக்கு தானே. அப்படி பார்த்தா இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா 3 சைடும் கடல் தானே இருக்கு. ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த முறை நீங்க அவங்கள ஃபாரஸ்டுக்கு கூட்டிட்டு போறீங்களாமே. அதாவது ஃபாரஸ்ட்ல கூட நிறைய பூல்ஸ் இருக்கும், ரெசார்ட்ஸும் இருக்கும். அந்த கேலண்டரோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்விம் ஷூட் ஸ்பெஷல். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புறேன். நான் யங் டிசைனர்ஸ், அப்கமிங் டிசைனர்ஸ் அவங்க கிட்ட நிறைய டிசைன்ஸ் கேட்டிருக்கேன். அவங்களோட ஸ்விம்சூட் டிசைனை தான் இந்த முறை நாங்க போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கிங்ஃபிஷர் கேலண்டர் உலகத்திலே சிறந்த கேலண்டர்னு ஃபேப் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கு. விஜய் சார், உங்களை பத்தி எப்போ மீடியா எழுதினாலும் அப்போ அதிகமா பேசப்படுற விஷயம் என்னன்னா, நீங்க எப்பவும் யாட்ல தான் பார்ட்டி கொடுக்கறீங்க. நைட் ஆரம்பிச்சு விடியற வரைக்கும் நடக்குது. வர்றவங்க டின்னர் சாப்பிடாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. மீடியாவும் தான், மீடியாவும் அதைத்தான் பண்றாங்க. இல்லனா இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. நீங்க ரொம்ப ஹை ஃப்ளையிங். கிங்ஃபிஷர் ஏர் ஃப்ளையிங் ஓனரா இருந்துகிட்டு நான் லோ ஃப்ளையிங்லாம் பண்ண முடியாதுல்ல. நான் எப்பவும் ஹை ஃப்ளையிங்ல தான் இருப்பேன். இங்க இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஹிப்போக்ரஸிலாம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தன் அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தா பார்க்கறவங்க அவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மில்லியனர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்டயும் பெரிய பெரிய யார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பிரைவேட் ஜெட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்கள பத்திலாம் யாரும் பெருசா எழுத மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உடனே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப தப்பான செயல். அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பழகி போயிடுச்சு. அதாவது எதை பத்தியும் நான் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா நான் டிஃபெண்ட் பண்ணி பண்ணி நான் களைச்சு போயிட்டேன். ஸோ அவங்க என்னெல்லாம் எழுத விரும்புறாங்களோ அவங்க எழுதிட்டு போகட்டும். என்னோட கம்பெனி எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. என்னோட அச்சீவ்மெண்ட் என் வாழ்க்கையில நல்லாவே தெரியுது. அந்த ரிசல்ட் வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம். விஜய் சார், இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. மக்களும் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனா இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் பிசினஸ் டைக்கூன் விஜய் மல்லையா மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பாப்போம்.
ஆப்கி அதாலத்தில் இன்று குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையில் உள்ளார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விஜய் மல்லையா. ஆப்கி அதாலத்தில் பிசினஸ் டைகூன் விஜய் மல்லையா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னை சட்டத்திற்கும் மேலானவர் என்று நினைக்கிறார். விஜய் சார், நீங்க எப்பவும் செய்தியில் இருக்கீங்க. பிளேபாய் இமேஜ் காரணமா, ஹை ஃபேஷன் காரணமா, ஸ்விம் சூட் கேலண்டர் காரணமா, ஃபாஸ்ட் கார் காரணமா, இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயங்கள். ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி போனா 1986ல நீங்க நியூஸ்ல வந்ததுக்கு காரணம் உங்க வீட்ல ஆபீஸ்ல ரெய்டு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டீங்க. அது இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் அதிகமா இருந்தா ரெய்டு நடக்கத்தானே செய்யும். இந்த நாட்டுல பிரச்சனை என்னன்னா, சில பேர் டாக்ஸ் இவேஷன் நடக்குது அப்படின்னு ரெய்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. என்னோட கருத்து என்னன்னா, அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். அதாவது இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது அரசாங்கத்தோட உரிமை. ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல மரியாதை இருக்கணும். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கிறது இல்ல. எல்லா இடத்துலையும் நடக்கும், வெளிநாட்டிலையும் நடக்குது. ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது ரொம்ப மரியாதையா அமைதியா நடக்கும். ஆனா இங்க வந்து ரெய்டு பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க, கதவு அலமாரின்னு எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவாங்க. இப்படி ஒரு உணர்வு ஏற்படும்னா, கில்ட்டி அன்டில் யூ ஆர் ப்ரூவ்ட் இன்னசென்ட். உங்களை அரெஸ்டும் பண்ணாங்க. ஆமா, பெங்களூர் ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு உடனே பெயிலும் கிடைச்சிருச்சு. அந்த ரெய்டும் நான் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணமும் ஷாவாலஸால தான் நடந்தது. ஏன்னா ஷாவாலஸ் மேனேஜ்மெண்ட் அரசாங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் வயலேஷனை மீறி ஷாவாலஸோட ஓவர்சீஸ் ஷேர்ஸை வாங்கிட்டேன் அப்படின்னு. அவங்க குற்றச்சாட்டு அதுதான். அந்த காரணமாக தான் ரெய்டு நடந்தது. நான் அதிலிருந்து வெளியிலேயே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஷாவாலஸையும் வாங்கிட்டேன். அதாவது இயர் 2000ல உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, ரிசர்வ் பேங்க்ல நீங்க பெர்மிஷன் வாங்காம நீங்க கிங்ஃபிஷர் லோகோவை பயன்படுத்தியிருக்கீங்க. அதுக்காக உங்க மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் போட்டாங்க, ஃபேரா கேஸ் போட்டாங்க. நான் எந்த தவறுமே செய்யல. ஒரு ஹோம் க்ரோன் சூப்பர் பிராண்ட் கிங்ஃபிஷரை வந்து வெளிநாட்டுக்கு சேர்க்கறது என்னோட வேலையா இருந்தது. அதை இப்பவும் பண்றேன். நம்ம இந்தியாவில வந்து ஏதாவது ஒன்று உலக அளவில் பிரபலமாகுது அப்படின்னா அதுக்கு நம்ம பெருமைப்படணும். இப்போ 2005ல மக்கள் சொல்றாங்க இந்தியன் மல்டிநேஷனலா இருக்கணும் அப்படின்னு. நான் 1978ல யூபிய இந்தியாவோட மல்டிநேஷனல் கம்பெனி ஆக்கிட்டேன். அதன் காரணமாக தான் இந்த எல்லா ரெய்டுகளும் எல்லா இன்வெஸ்டிகேஷன்களும் நடந்தது. ஆனா நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லி நிரூபிச்சு வந்துட்டேன். ஆனா காலம் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. அததான் மக்களும் கேக்குறாங்க, காலம் எப்படி மாறிடுச்சு. இன்கம் டாக்ஸ் கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ்ல இருந்தும் வெளியே வந்துட்டீங்க, ஷோவலைஸ் கேஸ் போட்டாங்க, அந்த கம்பெனியை நீங்களே வாங்கிட்டீங்க. இதையெல்லாம் நீங்க மேனிபுலேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன், தேசிய அளவிலான பாராட்டு சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன், நாட்டிலேயே அதிக டாக்ஸ் கட்டறதுனால அந்த அவார்டு எனக்கு கிடைச்சது. நீங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணீங்கங்கிற ரகசியத்தை பாருங்க. சொன்னா நல்லா இருக்கும். மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் ஏற்படவே இல்லை. ஒருத்தர் தப்பு செய்யாம அவரு தப்பு செஞ்சதா ஃபோர்ஸ் பண்ணிலாம் நிரூபிக்கவே முடியாது. நான் எந்த தவறான காரியமும் பண்ண மாட்டேன். அதுக்கான எந்த தேவையும் கிடையாது. விஜய் சார், நீங்க வந்து டாக்ஸை பாத்தீங்கன்னா சரியான முறையில் கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட கம்பெனிஸை சட்டப்படி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதே சமயத்துல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க விசாரணை நடக்கணும், ஏன்னா இந்த டெக்னிக்காலிட்டி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. அப்படி இந்த நாட்டில் இப்படி பிசினஸ் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. சில பேர் இருக்காங்க கவர்மெண்ட்ல, அவங்க எப்பவும் சாவி போடுவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. இப்பவும் உங்களுக்கு சாவி போட்டு பாக்குறாங்களா இல்ல பயப்படுறாங்களா? உங்க கண்ணு முன்னாடி பூட்டே தெரியாது, அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு சாவி கிடைக்கும்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா,
நீங்க பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு காரணம் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்துறதுக்காகவும் உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காகவும் சொல்றாங்க. இது விஷயமா உங்களை பத்தின குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் விஜய் மல்லையா மீது மக்களின் வழக்கு தொடர்ந்து நடக்கும். அடுத்து என்ன கேள்விகள் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் இன்று மக்களின் கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நடுவில் இருக்கிறார் பிசினஸ் டைகூன் விஜய் மல்லையா. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு விஜய் மல்லையா மீது. ஆப்கி அதாலத்தில் பிசினஸ் டைகூன் விஜய் மல்லையா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பிசினஸிற்காக அரசியலை பயன்படுத்த முயற்சி செய்கிறார். விஜய் சார், இது உண்மையா? நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் அரசாங்கம், அதிகாரிகள், அரசியல்வாதிகளால அலுத்துப் போய் நீங்களே ஒரு அரசியல்வாதி ஆயிடலான்னு நினைச்சீங்களா? நான் ராஜ்யசபா மெம்பரா இருந்தாலும் டாக்ஸ் இன்வெஸ்டிகேஷனும் நடந்துகிட்டே தானே இருக்கு. நீங்க ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்க வந்தேன். அதனாலதான் நான் பிஜேபியோட அஃபீஷியல் கேண்டிடேட்டை வச்சு போட்டியில ஜெயிச்சு வந்தேன். அதனாலேயே பிஜேபி என் மேல பாத்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க, நான் ஒரு என்ஆர்ஐன்னு. அதனாலதான் ஐ வாஸ் இன்எலிஜிபிள். பட் அந்த கேஸ்லயும் நான் ஜெயிச்சேன். அதே மாதிரி அந்த நீதிமன்றத்திலையும் தப்பு பண்ணலன்னு வெளியில வந்துட்டேன். நீங்க அப்பவும் கேட்பீங்க நீங்க அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கான வேலை பாத்தீங்கன்னா என்னோட லாயர் ரொம்ப நல்லவர். நீங்க ஒருத்தர் மட்டும்தான், அதாவது பாத்தீங்கன்னா 2003ல ஜனதா பார்ட்டியில ஜாயின் பண்ண உடனே அந்த பார்ட்டியோட ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. நீங்க ஒர்க்கராவே இல்ல, நேரா ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. நான் ஹெக்டே சாரோட சீடனா இருந்தேன். அவரு சொன்னதுனால தான் நான் முதல்ல ஜேடியூல சேர்ந்தேன். ஸோ அந்த கட்சி ஜேடியூல நான் வைஸ் பிரசிடெண்டா இருந்தேன். ஸோ ஜேடியூல இருந்து நான் அடுத்து ஜனதா பார்ட்டிக்கு மாறினேன் ஹேக்டே சார் சொன்னதுனால. ஹேக்டே சாரோட நோக்கம் என்னன்னா, அந்த ஜனதா பார்ட்டியோட சிம்பலை வச்சு கர்நாடகால தேர்தல்ல போட்டியிடணும். மக்களுக்கு சொல்லுங்க, உங்க பார்ட்டி 148 சீட்ஸ்ல போட்டியிட்டாங்க. எல்லா சீட்லயும் தோத்துட்டாங்க. ஒரு சீட்லயாவது ஜெயிச்சிருக்கலாமே. 1000 ஓட்ல, வெறும் 1000 ஓட்ல, லெஸ் தென் 1000 ஓட்ல 20 கேண்டிடேட்ஸ் தோத்தாங்க. ஒரே இடத்துல 50,000 60,000 ஓட்டு வரும்போது அப்ப 1000 ஓட்டுலாம் ஒரு கணக்கே கிடையாது. ஆனா அதை விட முக்கியமா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்காங்க. ஜனதா பார்ட்டி கர்நாடகாவில் மொத்தம் 4% ஓட்டு வாங்கி இருக்கு. இத பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது நாங்க போட்ட உழைப்புக்கு கிடைத்த பலன். அது ஆந்திர பிரதேசல காங்கிரஸ் முழுசா ஸ்வீப் ஆன இடத்துல 2 சீட்டை ஜெயிச்சுட்டு வந்தோம்ல. விஜய் சார், நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில நம்ம நெய்பர்ஹுட் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில, ஆசியா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில 2 பேரை தான் பார்த்திருக்கோம். அங்க கட்சியை உருவாக்கி தேர்தல்ல நின்னு ஒரு சீட்ல கூட ஜெயிக்கல. ஒன்னு விஜய் மல்லையா, இன்னொன்னு இம்ரான் கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என்னையும் இம்ரான் கானையும் கம்பேர் பண்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி அவரு ஒரு செலிபிரிட்டி தானே. அவரோட லைஃப் ஸ்டைல பத்தியும் மீடியால எழுதுவாங்கல்ல. சோ அந்த விஷயம், இத வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறதில்ல. ஆமா, இந்த விஷயமும் உண்மைதான். ஆனா நான் ஜனதா பார்ட்டியில ஜாயின் பண்ணிருக்கேன்ல. இந்த விஷயம் உண்மையா? ஓட்டு வாங்கறதுக்காக நீங்க திப்பு சுல்தானோட வாளை வாங்கி அதுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. நான் திப்பு சுல்தான வாளை 1.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினது தேர்தலுக்காக மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் என் சொந்த பணத்துல நான் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி திப்பு சுல்தானுடைய நிறைய வார் மெமோரியல்ஸை வாங்கினேன், லண்டன்ல வாங்கினேன். அது எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, வெளியில வச்சிருக்கேன். என்னோட நோக்கம் என்னன்னா, பெங்களூர்ல திப்பு சுல்தானுடைய மியூசியம் ஒன்ன உருவாக்கணும். அரசாங்கத்துல அதுக்கான பர்மிஷன் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அந்த பொருள் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வருவேன். ஏன்னா அந்த வாளை பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் உருவாச்சு. அப்புறம் கஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. 7 மாசமா நீங்க அந்த வாளை வாங்கினத பத்தி யாருக்கிட்டையுமே சொல்லல. லோக்சபா எலெக்ஷன் வந்த நேரத்துல தான் நீங்க அதை பத்தி சொன்னீங்க. அப்படிலாம் இல்ல, இது ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம எலெக்ஷனுக்காக மட்டும் நான் அதை வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறமும் நிறைய செலவு பண்ணி திப்பு சுல்தானுடைய வார் மெமோரியல்ஸ் எதுக்காக வாங்க போறேன் சொல்லுங்க? இப்ப என்கிட்ட நிறைய திப்பு சுல்தானுடைய பொருட்கள் இருக்கு. அது ஒரு கிரேட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ். அந்த பொருளையெல்லாம் ஒன்னா சேர்த்தா ஒரு மியூசியம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் உருவாக்கிற முடியும். ஆனா நீங்க போய் ஓட்டும் கேட்கலாம். இங்க பாருங்க, திப்பு சுல்தானோட எல்லா பொருட்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி.
இல்ல, நான் வந்து திப்பு சுல்தானுடைய வாளையும் மத்த பொருளையும் காட்டி நான் தேர்தல்ல ஓட்டு கேட்க மாட்டேன். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஆப்கி அதாலத் ப்ரோக்ராம் பார்த்துட்டு எனக்கு எல்லாரும் ஓட் பண்ணுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்பேன். அதாவது மக்களை குடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ற முதல் பொலிட்டீஷியன் நீங்க தான். ஏன்னா நான் ஹிப்போக்ரட் கிடையாது. அதாவது நான் வந்து அதாவது என் வீட்டுக்குள்ள நான் விஸ்கி குடிச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிற ஆள்னு சொல்ல மாட்டேன். அதோட நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, என்னோட லிக்கர் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒவ்வொரு வருஷமும் 25,000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்து நான் தான் கேட்கணும், இந்த பணத்தை வாங்கி நீங்க மக்களுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு. உங்க கட்சியோட ஸ்லோகம் வந்து குடிங்க கொண்டாடுங்கன்னு இருக்கணும். என்னோட ஸ்லோகன் தான் குடிங்க அப்புறம் கொண்டாடுங்கன்றது. அது என்னோட ஸ்லோகன், குடிங்க கொண்டாடுங்கிறது. அந்த ஸ்லோகனை போய் நீங்க கட்சிக்கு வைக்க சொல்றீங்களே, ஒரு சில விஷயங்களையாவது நானே வச்சுக்கிறேனே. அப்போ நீங்க லிக்கர் சர்வ் பண்ணி சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. அதனால தான் நம்ம எபிக்ஸ்லாம் வந்து, அதாவது எபிக்ஸ் அது ரிலீஜியஸ் எபிக்ஸாவும் இருக்கு. 100,000 வருஷம் பழமையானது. நீங்க அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல எழுதியிருக்கிற சோமபானம் அது ஒன்றும் நான் ஆல்கஹாலிக் இல்ல. சோமபானங்கிறது ஆல்கஹால். அது நம்ம இந்திய கலாச்சார பாரம்பரியத்தோட ஒரு பாகம். சோமபானத்தை தவிர உங்களை பத்தின நிறைய குற்றச்சாட்டுகள் எங்க கிட்ட இருக்கு. இந்த வழக்கை நாம தொடரலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். பிரபல தொழிலதிபர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விஜய் மல்லையா மீது ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விஜய் மல்லையா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் கிளாமருக்கு பின்னாடி ஓடுறாரு. விஜய் சார், உங்க குழந்தை பருவத்திலிருந்து உங்களை பத்தி தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட அப்பா உங்களை வேலையில கவனம் செலுத்த சொல்லுவாரு, ஆனா உங்க கவனம் சினிமாவுல மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் உங்களை சினிமா தியேட்டர்ல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துல வச்சிருந்தாங்களாமே. எனக்கு சினிமாவுல அவ்வளவு ஆர்வமெல்லாம் இருந்ததில்ல. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னேன். அதாவது ஷாஜகான்பூர் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, அங்க வேலையை தவிர அங்க எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான வேலையும் கிடையாது. அதாவது ஒரு படம் பார்க்கணும்னா கூட நீங்க 18 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஆனா எனக்கு படம் பார்க்கணுங்கிற ஆர்வமெல்லாம் இருந்ததே கிடையாது. இப்பவும் 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் நான் படமே பார்ப்பேன். ஆனா இப்ப நீங்க படம் எடுக்கிறதுல ஆர்வம் காட்டுறதா கேள்விப்பட்டேன். நான் வந்து ஷா வாலஸை வாங்கினேன். அதுவும் 1400 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் வாங்கினேன். நான் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சேன். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பை நான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்னோட ப்ரையாரிட்டிஸ்ல ரொம்ப கவனம் செலுத்தி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நீங்க நண்பர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. எனக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் வேணும், நான் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவேன் தான். ஆனா அதுக்கான அர்த்தம் வந்து நான் ஒரு பெரிய டைவர்சிஃபிகேஷன் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து அப்படியே பெரிய ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆகிறேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னா அப்கமிங் டேலண்டான டைரக்டர்ஸ்க்கு உதவி செஞ்சா மீடியால உடனே எழுதுறாங்க நான் பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டேன் அப்படின்னு. நான் என்ன சஞ்சய் லீலா பன்சாலி ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? சொல்லுங்க பாப்போம். இன்னும் சில பேர் என்ன எழுதுறாங்கன்னா, பிலிம்ல ஹீரோயின் நடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நீங்க ஃபினான்ஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். நீங்க சினி பிளிட்ஸ் மேகசினை வாங்கிட்டீங்களாமே? ஆமா, சினி பிளிட்ஸ் என்னோட மேகசின் தான். சோ நான் அந்த சினி பிளிட்ஸ் மேகசினை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் ஹைபிளிட்ஸையும் லான்ச் பண்ணேன். அதோட இது கிளாமர் மேகசின். அதனாலதான் உங்களை கிளாமர் ஸ்ட்ரக்னு சொல்றாங்க. கிளாமர் எங்க இருக்கோ அங்க நீங்க இருப்பீங்க. ஒரு பாட்டு இருக்கு, जहां मैं जाती हूं वहीं चले आते हो. ஆமா, நான் எங்க போனாலும் மீடியா என் பின்னாடியே வந்துருவாங்க. இது கூட நல்லதா இருக்கு. இங்க இந்த நாட்டுல மீடியாவை பார்த்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அவங்க ஏன் இவ்ளோ கிளாமர் ஸ்டக்கா இருக்காங்க?
சினிபிளிட்ஸ் இஸ் மீடியா. பாத்தீங்கன்னா சினிபிளிட்ஸும் மீடியா தான். தட் கவர்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதே தான் ஸ்டார்டஸ்ட், அதே தான் ஃபிலிம்ஃபேர். ஸோ சினிபிளிட்ஸில் நான் என்னோட இன்வால்மெண்ட்டை ஏன் இவங்க அவ்வளோ பெருசா காட்டுறாங்க? நீங்க பாத்தீங்கன்னா வேவ் மேகசின் இருக்கு, காஸ்மோபாலிட்டியன் இருக்கு, இந்த மாதிரி ஃபேஷனுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய மேகசின்ஸ் இருக்கு. ஸோ ஹைபிளிட்ஸ்ல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் இன்னொரு ஆனா நியூஸும் இருக்கு. விஷயம் என்னன்னா, விஜய் மல்லையா ஏதாவது பண்ணா அதுக்கு ஒரு ஸ்பாட்லைட் வந்துருது. வேற யாரு பண்ணாலும் அந்த மாதிரி ஆகுறது இல்ல, பவர் வந்து ட்ரிப் ஆயிடுது. அந்த மாதிரி தானே டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது பண்ணா உடனே அது ஸ்பாட்லைட்டுக்கு வரும். உண்மைதான், டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது பண்ணா அது கண்டிப்பா ஸ்பாட்லைட்டுக்கு வரத்தான் போகுது. ஆனா நான் ஒன்னும் டொனால்ட் ட்ரம்ப் இல்லையே. நீங்க அதே வழியில தானே போறீங்க. சில பேர் சொல்றாங்க நான் வந்து பிரான்சனோட வழியில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னும் சில பேர் டொனால்ட் ட்ரம்ப்போட வழியில போயிட்டு இருக்கேன்றாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் விஜய் மல்லையாவோட ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க பிளே பாய் ஆகிற வழியில போயிட்டு இருக்கீங்களா? ஆகிறதுலாம் இல்ல, நான் ஆல்ரெடி ஆயிட்டேன். நான் இன்னொரு விஷயமும் படிச்சேன். நீங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஏர்லைன்ல யாரெல்லாம் ஏர் ஹோஸ்டஸா இருக்கணுங்கிறத நீங்க தான் செலக்ட் பண்ணுவீங்களாமே. ஆமா, அது என்னுடைய குவாலிட்டி கமிட்மெண்ட். வெறும் குவாலிட்டி மட்டும்தானா? அதுக்கு பின்னாடி எந்த ரகசியமும் இல்லையே. அதாவது நீங்க கேட்கறது வந்து எங்க கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோட சர்வீஸ் ஆஃபரிங், ப்ராடக்ட் ஆஃபரிங் ஒரு ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதுல நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னா, இருக்கிறதுலயே பெஸ்டான இன்ஃப்ளைட் சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதோட எங்களோட ஃப்ளையிங் மாடல்ஸ் இருக்கும், கன்சிஸ்டன்ட் வித் கிங்ஃபிஷர், பிராண்ட் இன்வால்வ்மெண்ட் இன் ஃபேஷன். விஜய் சார், இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ப்ரோக்ராம கிங்ஃபிஷர் ஏர்லைனை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய இந்தியா டெலிவிஷனை ப்ரொமோட் பண்றதுக்காகத்தானே என்னையே நீங்க இங்க வர வச்சிருக்கீங்க. இப்போ மக்களின் நீதிபதி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மக்களின் நீதிபதி திலீப் சரியன் என்ன தீர்ப்பு கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம முன்வைத்தது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விஜய் மல்லையா. அவர்கிட்ட நம்ம கேள்விகள் கேட்டோம். அவருடைய லைஃப் ஸ்டைல பத்தி, அவர் கிளாமர் ஸ்ட்ரக்க பத்தி கேள்வி கேட்டோம். அவரோட பாலிடிக்ஸ பத்தியும் கேட்டோம். இப்போ இன்றைய வழக்குல இன்றைய நீதிபதி திலீப் சரியனோட தீர்ப்பை பார்க்கலாம். விஜய் மல்லையாவை பத்தின கேள்விகள் அப்புறம் பதில்களை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இன்னும் கடினமா வேலை செஞ்சு உற்சாகமான வாழ்க்கைய வாழணும்னு சொல்லுவேன். அவருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். அவரு இதே மாதிரி தொடர்ந்து மக்களை சிரிக்க வைக்கணும். அவர் சந்தோஷத்துக்கு தண்டனை மாதிரி சோமபானு தயாரிப்புக்கும் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்ஸோட ஒரு கேலண்டரை வெளியிடணும். அது மேகங்களின் உயரத்துக்கு சமமா. அதுல யூபி ஸ்பிரிட் இல்லாம உயர்ந்த ஸ்பிரிட்டால இன்ஸ்பயர் ஆகணும். அதுதான் இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இதே நம்பிக்கையோட, இதே எதிர்பார்ப்போட விஜய் மல்லையா இன்னும் சீரியஸா அரசியல்ல ஈடுபடுவாரு. அவர் பிசினஸ உயர்த்துவாரு. இன்றைய நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கலாம். ஆப்கி அதாலத்துல அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஒரு புது விருந்தாளியோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.